Hi, welcome to REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு 4 விதமான பர்த்டே கிஃப்ட் ஐடியா பார்க்க போறோம். இந்த வீடியோல வர கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ பர்த்டே வரும்போது இந்த 4 கிராஃப்ட்ல ஏதாவது ஒன்று நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் ஒரு பாக்ஸ் ஃப்ரேம் எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. நான் இந்த கிராஃப்ட்ல கிரீன் கலர் சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அந்த பாக்ஸ் ஃப்ரேம் செஞ்சிருந்தேன். உங்களுக்கு வந்து என்ன கலர் பிடிக்குமோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்து பேக்ரவுண்ட்காக நான் எல்லோ கலர்ல ஒரு பேட்டர்ன் பேப்பர் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ன் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கிஃப்ட்லாம் ரேப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல அதை வச்சுக்கலாம். இல்லை நியூஸ் பேப்பரை கூட நீட்டாக கட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 8 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி ஒயிட் பேப்பர் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேப்பர் தான் சென்டரில் வச்சு ஸ்டிக் பண்ண போகிறோம். இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ விஷ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான ஸ்லோகனோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான குவாட்ஸோ நீங்கள் வந்து இதில் எழுதிக்கலாம். இதுக்கு பார்டருக்காக க்ரீன் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரீம் பிக், ஸ்பார்க்கிள் மோர், ஷைன் பிரைட் இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். இது வந்து நான் சும்மா எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எழுதிக்கோங்க. இது மாதிரி எழுதினதுக்கப்புறம் ஃபெவிஸ்டிக் மாதிரியான க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணியோ அல்லது ஃபெவிகால் மாதிரியான க்ளூ யூஸ் பண்ணியோ இல்லை ஃபெவிகம் மாதிரியான கம் யூஸ் பண்ணியோ இதுக்கு பேக் சைடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை எடுத்து நீட்டாக சென்டரில் ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பேக் சைடில் டபுள் சைடட் டேப் ஸ்டிக் பண்ணிவிட்டு வாலில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கிஃப்டாக பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சாட்டின் ரிப்பனோ அல்லது த்ரெட்டோ கூட பேக் சைடில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் கிராஃப்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு எம்டியான மேட்ச் பாக்ஸ் தான். இந்த மாதிரி மேட்ச் பாக்ஸ் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நான் வந்து ஒயிட் பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்கு மேலே வர மாதிரி வச்சுட்டு மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஒட்ட போகிறோம். நீங்கள் இதுக்குமே ஒயிட் பேப்பருக்கு பதிலாக ஏதாச்சும் பேட்டர்ன் பேப்பர் இருந்ததுன்னா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்லை பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரியான ரேப்பிங் ஷீட் இருக்கும், அது இருந்தால் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த ஒயிட் பேப்பரை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த தீப்பெட்டிக்கு மேலே வச்சு ஒட்டிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு பிளாக் கலரில் கிளிட்டர் பென் வச்சு நான் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு சுற்றியுமே சின்ன சின்னதாக பர்த்டேக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான டூடுல்ஸை ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிக்கிறேன். ஒருவேளை இந்த மேட்ச் பாக்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்டை கவர் பண்ணுறதுக்காக ஒயிட் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் பேட்டர்ன் பேப்பர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஒட்டின பிறகு ஒரு சின்ன சைஸ் கார்டு மாதிரி ஒயிட் பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷ் நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை எடுத்து நீங்கள் சென்டரில் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சின்ன சின்ன டூடுல்ஸ் எல்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் இதுக்குள்ளக்க ஒரு பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நான் வெளியில் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளக்க வைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன பேப்பர் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த கார்டில் நீங்கள் என்ன விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீட்டாக எழுதிடுங்க. எழுதினதுக்கு அப்புறமா இதை எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளக்க நம்ம வைக்க போகிறோம். நான் என்ன எழுதியிருக்கேன்னா, மே சக்ஸஸ் வித் யூ ஆல்வேஸ், விஷிங் யூ குட் லக் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அடுத்து இந்த கார்டில் பார்டருக்காக உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் ஏதாவது போட்டுக்கோங்க. நான் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணிவிட்டு 4 சைட்லேயும் ஸ்ட்ரைட்டாக லைன் மட்டும் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட வாஷி டேப் சின்னது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பார்டருக்காக ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். நான் பிங்க் கலரில் பார்டர் போட்டிருக்கேன். இப்போ இது செஞ்சதுக்கு அப்புறமா க்ளூ எடுத்துட்டு அந்த க்ளூ வந்து கொஞ்சமாக இதுக்கு பேக் சைடில் அப்ளை பண்ணிவிட்டு இதை எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளக்க வச்சு நான் நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் இது ட்ரை ஆகட்டும். அடுத்து என்கிட்ட ஸ்டார் ஷேப்பில் கொஞ்சம் சீக்வன்ஸ் இருந்துச்சு, அதை வந்து கொஞ்சமாக இதுக்குள்ளக்க நான் போட்டு வச்சுக்கிறேன். சப்போஸ் இந்த மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கலர் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் கிராஃப்ட் பண்ணும்போது பஞ்ச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சர்க்கிள் ஷேப்பில் கலர் கலராக நிறையா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அதெல்லாம் எடுத்து நீங்கள் இதுக்குள்ளக்க போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது கிளிட்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு மேலே நான் ஒரு சாக்லேட் வச்சுருக்கேன். அந்த சாக்லேட்டோடு வச்சு நான் இதை கவர் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட சாட்டின் ரிப்பன் இருந்துச்சுன்னா இது சுற்றியுமே கிஃப்ட் பாக்ஸ்க்கு வந்து நம்ம கட்டுற மாதிரி நீட்டாக கட்டி விட்டு ஒரு பவு ஒன்று செஞ்சு விட்டுருங்க. என்கிட்ட இப்போதைக்கு சாட்டின் ரிப்பன் வந்து ஸ்டாக் இல்லை, அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன். அடுத்து 3வது கிராஃப்ட் செய்கிறதுக்காக ஒரு பேட்டர்ன் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஹேண்ட்மேடாக பண்ணி வச்சுருந்தா பேட்டர்ன் பேப்பர் இருந்தாலோ அல்லது கடையில் வாங்கின பேட்டர்ன் பேப்பர் இருந்தாலோ எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை சாதாரண நியூஸ் பேப்பர் தான் உங்ககிட்ட இருக்குன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டேன். இப்போ மறுபடியும் இதை ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இதை வந்து ரெண்டையும் சேர்த்து வச்சு நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதை ஸ்டிக் பண்ண பிறகு
ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இதுக்கு சென்டரில் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு பார்டருக்காக 2 சைடில் மட்டும் வாஷி டேப் எடுத்து நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். வேணும்னா நம்ம 4 சைட்லேயும் இந்த ஓரத்தில் வந்து நம்ம இதை ஒட்டலாம். ஆனால் நான் வந்து 2 சைடில் மட்டும் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து 4 சைட்லேயும் இந்த பார்டர் வேணும்னா நீங்கள் அப்படி ஒட்டிக்கோங்க. இல்லைனா வரைகிறதுனா கூட ஏதாவது பார்டர் டிசைன் சுற்றியும் வரைஞ்சிக்கோங்க. இப்போது இதுக்கு பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேட்டர்ன் பேப்பர் நம்ம மடித்து ஒட்டியிருந்தோம்ல அதுக்கு மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து நீங்கள் யாருக்கு இதை கிஃப்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேம் வந்து ஓரத்தில் நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ஷிவானி அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இப்போது இந்த பேர் எழுதிட்டேன் இல்லையா, இந்த எஸ்லேருந்து அப்படியே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் போட்டு 2 லீஃப் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரியும் நான் வரைஞ்சிக்கிறேன். அடுத்து இதுக்கு கீழே உங்களுக்கு வேணும்னா ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு போட்டுக்கோங்க. இல்லை பர்த்டேக்கு விஷ் பண்ணுற மாதிரியான ஏதாச்சும் நீங்கள் எழுதிக்கலாம். நான் என்ன எழுதியிருக்கேன்னா யூ ஆர் அ கோல்ட் பேபி சாலிட் கோல்ட் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அடுத்து டேசிலுக்காக ப்ளூ கலரில் இருக்கிற கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த டேசிலில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக ஒரு ஹோல் ஒன்று போட வேண்டியது இருக்குது. இது வந்து நம்ம புக் மார்க் தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ ப்ளூ கலரில் ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்ததை பஞ்ச் பண்ண அந்த ஹோல்குள்ளக்க விட்டுட்டு டேசில் செய்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் ஒட்டின பிறகு அதுக்கு மேலே சில்வர் கலரில் ஒரு சின்ன ஸ்ட்ரிப் ஒன்று ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன். இன்கேஸ் இந்த புக் மார்க்கை நீங்கள் வாட்டர் ப்ரூஃபாக பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம பஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதுக்கு மேலே ஃபுல்லாகவே 2 சைட்லேயும் செல்லோ டேப் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேசில் கட்டிக்கோங்க. டேசிலுமே நான் வந்து ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுக்கு பதிலாக சில்க் த்ரெட்டோ அல்லது உள்ளன் த்ரெட்டோ யூஸ் பண்ணி கூட இந்த டேசிலை நீங்கள் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி புக் மார்க்கில் ஹேங் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 4வது கிராஃப்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ரெயின்போ பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீட்ஸ் வந்து எப்படி ஹோம்மேடாக செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஒரு எலாஸ்டிக் ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நான் ஒவ்வொரு ரெயின்போ சர்க்கிள் பீட்ஸ் இருக்கு இல்லையா, இதிலேருந்து 5 பீட்ஸாக எடுத்து நான் கோர்த்துக்கிறேன். இதே மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கைக்கு ஏற்ற மாதிரியோ அல்லது யாருக்கு நீங்கள் வந்து இதை கிஃப்டாக கொடுக்க போகிறீங்களோ அவங்களோட கைக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு பீட்ஸை கோர்த்து எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய பீட்ஸ் நான் வந்து இதில் கோர்த்துக்கிறேன். HBD அப்படிங்கிற 3 எழுத்து மட்டும் இருக்கிற மாதிரி நான் கோர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் யாருக்காக கிஃப்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேம் வர மாதிரியான அல்ஃபபெட் பீட்ஸ் எடுத்து அதை கோர்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து அவங்களுக்கு கிஃப்டாக நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துருங்க. இது எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்குங்கிறதுனால ஒரு 5லேருந்து 6 நாட் வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி போட்டு விட்டுட்டேன். இப்போ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டிருந்தோம்ல அந்த இடம் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு இந்த பீட்ஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ இந்த ரெயின்போ பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ பர்த்டே வரும்போது நீங்கள் இதை ஹேண்ட்மேடாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு இந்த 4 கிராஃப்டில் ஏதாவது ஒரு கிராஃப்ட் பிடிச்சிருந்தா கூட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன கிராஃப்ட் வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.